எங்க இருக்கு நண்டு? ஓ, இந்த இதுல பாருங்க, இதுல பக்கத்துல இருந்தா இருக்கு. இது எல்லாமே ஆயிஸ்டர்ஸ் தான். ஒன்றும் ஃப்ரீன்றாங்க. அதுதான் 200 ரூபா குறைச்சிட்டாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் சக்தி டாக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட நீங்க சுத்தி பார்க்க போற இடம் வந்து ட்ரிங்கமலி. நாங்க தான் வெஜிடபிள் மார்க்கெட்ல வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே போற வழியில பாத்தீங்கன்னா அங்கல சைட்ல வந்து ஏதோ போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம நாட்டுல தடக்கி விழுந்தாலே போராட்டம் தானே, எதுக்கு பண்றாங்க என்னத்துக்கு பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. நாங்களும் சும்மா அப்படியே பலாய் பார்த்துட்டு நாங்க அப்படியே போயிட்டு இருக்கோம். இப்ப அக்போபுர இது அடுத்து வந்து கந்தலாய் வரும். கந்தலாயில வந்து நாங்க இரும தயிர் வாங்கணும் பிளான் பண்ணிருக்கோம். நாங்க டேஸ்டா இருக்கு வந்து தயிர். ஹபர்னியை தாண்டி ட்ரிங்குக்குள்ள போற எல்லாரோட கண்ணையும் இந்த கந்தலாய் குளம் கண்டிப்பா படும். இந்த அழகான கந்தலாய் குளம் வந்து நாங்க ஹிஸ்டரியில படிச்ச மாதிரியே அனுராதபுரம் மன்னர் 2ஆம் அக்போவால கட்டப்பட்டிருக்கு. பிறகு பெரிய பராக்கிரம பாகு வந்து இந்த அணையை வந்து மேலும் மேம்படுத்தினு சொல்லப்படுது. பார்க்கவே சமுத்திரம் மாதிரி இருக்கு. இப்படி கட்டியிருக்காங்க இந்த குளத்தை பாத்தீங்களா? சோ ஸ்ரீலங்கன் ஹிஸ்டரியிலேயே மறக்க முடியாத ஒரு சோகமான சம்பவம் வந்து இந்த கந்தலாய் டேம்ல வந்து 1986 ஏப்ரல் 20ஆம் தேதி நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா இது கந்தலாய் குளத்துக்கு முன்னால வந்து ஒரு கிராமம் ஒண்டி இருக்கு. சோ அந்த டைம்ல வந்து டேம் உடைஞ்சு வந்த வெள்ளத்துல வந்து அந்த கிராமமே அழிவடைஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல வீடுகள் நிறையவும் வந்து அழிவடைஞ்சிருக்கு அந்த டைம்ல. அந்த டைம்ல இந்த கந்தலாய் டேம் உடையறதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்லியிருந்தாலும் அதுல மெயினான ரீசன்ஸ்ல ஒண்டா வந்து எக்ஸ்ட்ரா ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து இதுக்கு மேலால பயணிச்சதும் ஒரு காரணமா சொன்னாங்க. நீங்க கந்தலாய்க்குள்ள என்ட்ரான கையோட ரோடு ரெண்டு பக்கம் வந்து மீகிரி என்ற போர்ட்ஸ் வந்து நிறையவே பார்க்கக்கூடியதா இருக்கு. நீங்க விரும்பின இடத்துல வாங்கி கொள்ளலாம். எல்லா இடத்துலயுமே வந்து பிரைசஸ் சேம் தான். நாங்க போகைக்குள்ள வந்து ஒரு இடத்துல வாங்கினாங்க, பிறகு திரும்பி கொழும்பு போகும்போது இன்னொரு இடத்துல வாங்கினாங்க. பிரைசஸ் வந்து எல்லா இடத்துலயும் சேம் தான். இந்த ஹவர்னர் ட்ரிங்கமலி ஹைவே டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு வந்து நிறைய உள்ளூர்வாசிகள் சரி டூரிசம் சரி இங்க நிறைய தயிர் வாங்குறதா வந்து அந்த ஆட்சி எங்கள்கிட்ட சொன்னா. சோ நீங்களும் ட்ரிங்க போற வழியில கட்டாயம் கந்தலாயில நிப்பாட்டி ஹை குவாலிட்டியான கேட வாங்கி சாப்பிட்டு பாக்குறதுக்கு மறந்துடாதீங்க. முதல்ல ட்ரிங்கோல நான் உங்களுக்கு சுத்தி காட்ட போறது வந்து ஜெட்டி அடியில இருக்கிற ஒரு ஃபிஷ் மார்க்கெட் தான். விளமீன் இருக்கு, சீலா இருக்கு, மஞ்சப்பாறை இருக்கு. 1/2 கிலோ 700 ரூபா சீலா பாறை விளம்பு. நண்டு வரணும் நிறைய தான் கேட்டு கேட்டு பெரியாள் வந்து கொண்டிருக்காங்க. நல்ல டேஸ்டான மீன். எவ்வளவு அது? இன்னொரு 1/2 கிலோ தாசா. நான் பெரிய அளவுல உங்களுக்கு 600 ரூபாயா? 1/2 கிலோ 600 ரூபா, 500 ரூபா போட்டு தரானுங்க. 1/2 கிலோ சொல்லுங்க அண்ணா. டேஸ்டான மீன், நல்ல வடிவா வெட்டி தர அந்த மாதிரி கூட சாப்பிடுறாரு சின்னமா. இது சீலா. இது சீலா. சீலாட பெருசு. 350 நம்ம. இது அதிரதலையா? அதிரதலை. 350 இது அருக்குள்ள அடுதல. 300 சேர்த்து 300 இதுக்கு மாதிரி இல்ல. 300 700 ரூபாய் தாங்க. 350 கிராம் இருக்கு. அம்மாக்கு ஒரு 300 ரூபா. அந்த வெட்டி இந்த 350 கிராமா? ரைட். ஐயா 350 கிராம். நம்ம இந்த 350 கிராம் வெச்சு கார மாற போணும். 1/2 கிலோ வரும். 1/2 கிலோ என்ன விலை? அம்மாக்கு இன்னொரு 1200 வரும். அந்த 1/2 கிலோ வர மாதிரி தான். சின்ன துண்டு நெத்தலி வேணுமே. உங்களுக்கு 400 1/2 கிலோ. யார் 1 கிலோ போடுங்க. நாங்கள் மொத்தமாக அங்கேயும் போவோம். 1 கிலோ 1/2 கிலோ உங்களுக்கு. எங்க இருக்கு நண்டு? ஓ, நல்லா இருக்கு. என்னது ஒட்டி மீனா?
உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய நேச்சுரல் ஹார்பர்ஸ்ல ஒன்றா இது ட்ரிங்கோ ஹார்பர் இருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதோட இந்த துறைமுகம் வந்து உலகின் சிறந்த ஆழ்கடல் துறைமுகங்கள்ல ஒன்றாகவும் நீர்மூழ்கி பள்ளத்தாக்குகள்ல முதன்மையாகவும் இருக்குது. இங்க இருந்து நாங்க ஆப்போசிட் சைட் பாக்கைகளை உலகம் அந்த வெள்ளை கலர் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அது வந்து பிரீமா ஃபேக்டரி. கொலோனியல் இரால கூட இங்க நிறைய சீ பேட்டில்ஸ் நடந்ததா நாங்க படிச்சிருக்கோம் ஹிஸ்டரியில. வீடியோல வந்து அந்த ஒயிஸ்டர்ஸ் இருக்குது, அதை பார்க்கக்கூடியதா இருக்கு. அந்த இந்த இதை வெட்டி எடுத்து தான் சாப்பிட்றதுக்கு எடுக்கிறவங்க ஒயிஸ்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த கல்லோட ஒட்டின மாதிரி நிறைய இருக்குது இதில். அதே தண்ணி வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்க, அப்படியே அந்த கண்ணாடி மாதிரி. உள்ளுக்குள்ள நடக்கிறது எல்லாம் வெளியே விளங்க. ஆனால் இவ்வளோ நடந்தே வரலான்னு நினைக்கிறேன் நாங்கள் உள்ளுக்குள்ளால். ஏண்டா பெருசாக ஆழமே இல்லை, பார்க்கவே விளங்குது. முன் தொண்டு தான் கொஞ்சம் அந்த இதில் மீனதுகள் விற்கிறதால அந்த மீன் சிதல்கள் அதுகள் எல்லாம் வெட்டி கீழே போட்டிருக்காங்க. ஏன்னா அதுகளையும் வேறு மீன்கள் சாப்பிட பண்ணுறதுக்காக அதில் போட்டிருக்காங்க. நண்டு கோதுகள், பழைய அந்த நண்டுகள் அப்படிலாம் போட்டிருக்காங்க. அதில் வேறு இதுகள் சாப்பிட முடியும். இங்கே பாருங்க, இடத்துல வந்து எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்களேன், கூட்டம் கூட்டமாக செமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இந்த இதில் பாருங்கள், இதில் பக்கத்துலேயும் தான் இருக்குது. இது எல்லாமே ஒயிஸ்டர்ஸ் தான். இங்கே வந்து சாமி படங்கள் எல்லாத்தையும் இந்த கடலுக்குள்ளே போட்டிருக்காங்க. ஐயா அது நாங்கள் எல்லோரும் சொல்லுவோம் தானே, சாமி படங்களை வந்து கிணத்துல இல்லாட்டி கடலுக்குள்ளே தான் போடணும்னு சொல்லுவாங்க தானே. உடஞ்சா இந்த சிலைகள் எல்லாம் ஒரு கை கால் உடஞ்சா அப்படிலாம் சொல்லுவாங்க தானே, அதுக்கு செய்திருக்காங்களா இருக்கும். இவ்வளோ குட்டி மீன் பாருங்க, இங்கே இல்லை ஜூம் பண்ண முடியாங்குது, இவ்வளோ குட்டி மீன். காடவுளே, இதை பார்க்கலாம் அப்படியே இந்த வெயிலுக்கு ஒரு நீச்சல் ஒன்று அடித்து என்ஜாய் பண்ணணும் போல் ஃபீல் ஒன்று கொடுக்குது. செமையாக இருக்குது, வேறு லெவல். அது இதில் அந்த தண்ணியோட இதில் நிறைய கிளியராக விளங்குது பாருங்கள். இவ்வளோ குட்டி 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 மீன் பார்க்கவே ஆசையாக இருக்குது. அங்கொண்டு குதிக்குது, கொஞ்சம் பெரிய மீனாக இருப்பாராக இருக்குது. இவ்வளோ ஒரு அழகான வாழ்க்கை வாழுது என்ன, ஹாப்பியாக சுதந்திரமாக நீந்தி கொண்டு. ஓகே, இந்த தண்ணி வந்து இவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயில் வந்துட்டு ஓகே. இங்கே வந்து வியூ பார்த்தது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டோம். ஸோ இனி நாங்கள் வந்து ட்ரிங்கோ டவுனில் இருக்கிற ஹோல்சேல் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம். இது பிரைவேட் பஸ் ஸ்டாண்டா? ரெண்டு பேர் కారాల్లో కిలో కద్దండు ಐಸ್ಟ್ ಕದ್ದಂಡು அது 1400. இப்போ நாங்கள் வரைக்கும் ரெஜி ஃபார்ம் வந்து கொண்டு வரல, அதனால் ரெஜி ஃபார்ம் வாங்குறதுக்கு போகிறோம் ஒரு கடை இங்கே. ஸோ நாங்கள் வந்து முன்னுக்கு ஒரு கடையில் வந்து 700 ரூபாய்க்கு இந்த ஐஸ் பாக்ஸ் வாங்கி இது ரெஜி ஃபார்ம் பட்டி வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். கொப்பரா கிலோ
எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெஷ்ஷான எல்லா சீ ஃபுட் ஐட்டங்களையும் இங்கே பார்க்கக்கூடியதா இருக்கு. நீங்க வந்து வாங்குறதுக்கு ஒரு ஐடியல் டைம் பார்த்தோம்னா வந்து மார்னிங் வேளையில வந்து வாங்கலாம். நீங்க இங்க ஹோல்சேல் மார்க்கெட் சொல்றதுக்கு நீங்க இங்க ரீட்டைலாவும் வாங்கிக் கொள்ளலாம். நான் கேட்கறது என்னெல்லாம் வாங்கியிருந்த மட்டும் பாத்தீங்கன்னா ஒட்டி, பாரட், நெத்தலி, காரல் எல்லாம் 1 கிலோ வாங்கியிருந்தோம். விளமீன் மட்டும் 1 கிலோக்கு கொஞ்சம் கூட வாங்கியிருந்தோம். பாக்ஸ்ல போடுறதுக்கு ஐஸ் வந்து தனியா 400 ரூபாய்க்கு தந்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல நாங்க 2 மீன் வந்து வெட்ட கொடுத்திருந்தோம். அதுக்கு 2க்கும் சேர்த்து 100 ரூபாய் எடுத்திருந்தாங்க. எல்லாத்தையும் செய்து வரும். இந்த மீன் வந்து விஷம் தெரியும், முள்ளு குத்தினா விஷம். फ्राई करने वगैरह देखा पड़ना हाँ पूरी अभी टिन्ने में कैली कैली फ्राई करने वाला गति का ரெண்டு பங்குடையா வெட்டுற பிரச்சனை இல்லை, நாங்க வெட்டுறேன். மற்றதுக்கு வெட்டுற வெட்டு விட்ட வந்து டைம் இருந்தா அதுக்கு பிறகு அப்படியே நாங்க மட்கோ அபயபுர ஜங்ஷன் அடியில இருக்கிற ஒரு பிளான்ட் நர்சரிக்கு தான் போயிருந்தோம். என்னோட அப்பாவுக்காக தான் நாங்க இந்த இடத்துல நிப்பாட்டினோம். என் அப்பாவுக்கு வந்து கார்டனிங் செய்யறா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். ஏதாவது பிடிச்சதை வாங்கன்னு சொல்லிட்டு, பட் எனக்கு தான் இதை பத்தின அறிவே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ரோசஸ் மட்டும்தான். ஸோ ரோசஸ்ல நான் 2 கண்டு எடுத்தேன். என்ன வாண்டி கொடுப்பா நீ சொல்லு. நிறைய இருக்குது. என்ன ரோஸ் ஏது 1,400 அம்மாக்கு இதாவே கொடுக்க போறீங்கல்ல, இது ஆன்டிக்கியோ? அப்ப அம்மாக்கு இதையும் அது சரி. இதுலப்பா 2 டபுள் கலர் வந்து மேம் இருக்குங்க. இது வேணாமா? அது வேணாமா? ஆரஞ்சு வேணாமா? ஆரஞ்சு வேணாம். 2 பூ வேணாமா? ஓ அனியா நல்ல மரம். பெரிய பாதாமா கொடுங்க. இதாண்டிக்கு அவ்வளவுதான். 1 கிலோஸ் நான் கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன். இல்லை இல்லை இந்த 1 ஃப்ரீன்றாங்க. அதுதான் 200 ரூபாய் கழிச்சு கூட வளர்ந்து
அதுக்கு பிறகு அன்றைக்கு பின்னருமே வந்து ப்ளூ அண்ட் கோல்ட் பெயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு அமேசிங்கான ஹிந்து டெம்பிள் தான் பார்க்க போயிருந்தோம். இந்த அழகான கோயிலோட பேர் வந்து ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில். இது ஆனாம்கட்டை நிலாவளி மெயின் ரோட்ல இருக்கு. சோ திருகோணமலையில இருக்கிறதுலயே மிக பெரிய விஷ்ணு கோவில் இதுதான். இந்த கோயிலுக்குள்ள வந்து போட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுக்கிறேன். நீங்க வெளியிருந்து பார்க்கலையே தெரியுது. இது நீலமும் கோல்டும் கலந்த ஒரு பிரம்மாண்டமான கட்டிடமா இருக்கு. அது மட்டுமல்ல நுணுக்கமான வேலைப்பாடுகள் மற்றும் கலர்ஃபுல்லான சிற்பங்களால வந்து இந்த கோயில் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அப்படியே எனக்கு ஒரு அடிமையை மாட்டிட்டு இதை பிடிச்சு அப்படியே லவ் டார்ச்சர் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ முயல் குட்டி, முயல் குட்டி, முயல் குட்டி, முயல் குட்டி, இங்க பார், இங்க பார், முயல் குட்டி. 2011 கட்டப்பட்ட இந்த கோயில் வந்து தென்னிந்திய கோவில்கிட்ட சரியான பிரதிபலிப்பா இருக்கு. குறிப்பா தென்னிந்தியால இருந்து ஆக்கள் வரவழைக்கப்படுதான் இந்த கோயிலே அமைச்சிருக்காங்க. இந்த கோயில வந்து நவநாக மகாஜோதி அணையா விளக்கு இருக்குன்னு போட்டிருந்தாங்க. இந்த கோயிலுக்குள்ள வந்து சிற்பங்கள் எல்லாம் அவ்வளவு அழகா இருந்துச்சு. இந்த கோவில் தரிசனத்தை முடிச்சுட்டு நாங்க இப்ப போறது வந்து திருக்கோணேஸ்வரம். சோ மக்களே, திருக்கோணேஸ்வர வீடியோ வந்து தனியா அப்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. சோ பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், அதையும் போய் பாத்துருங்க. ஓகே, இந்த வீடியோல நான் ட்ரிங்கோல சுத்தி பார்த்த எல்லா இடத்தையும் உங்களுக்கும் சுத்தி காட்டினேன். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் திருவண்ணாமலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை ஃபியூச்சர்ல மிஸ் பண்ணாம பார்க்கணும்ன்றதுக்காக.